Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். சுவையான இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 5-7 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கறி வேக வைக்கும் போதே நம்ம சேர்த்தாதான் நல்லா அந்த கறியில் உப்பு இறங்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அளவுலாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இன்னொரு தடவை ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இது உங்களோட கறிக்கு ஏற்ற மாதிரி. சில கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 விசில்லையே வெந்துடும். சில கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 விசில் கொடுத்தா தான் வேகும். நான் ஒரு 8 விசில் வர வரைக்கும் கறியை வேக வைக்க போகிறேன். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். கறி நல்லா வெந்துருச்சு. நல்லா கமன்னு வாசம் அடிக்குது. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 இன்ச் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் விடுங்க. இதோட ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 வரமிளகாயை எடுத்து கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ இதை இன்னும் ஒரு 1 மினிட் வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா என்ன பண்ணணும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளியை வதங்கும் போதே எண்ணெய் நல்லா சைட்லேருந்து விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரம் அதிகமாக வேணுன்றவங்க 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கறி வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையே இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க கறி, அது கூட இருந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ ஒரு 3/4 கப் தேங்காய் விழுது அரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 3 பெரிய தேங்காய் பதையை நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 to 1 கப் வரைக்கும் தேங்காய் விழுது கிடைக்கும். அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் விழுது வேணான்றவங்க நினைக்கிறவங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் கூட எடுத்து கலந்துக்கலாம். தேங்காய் விழுதாக நீங்கள் சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் பால் சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். தேங்காய் விழுது போட்டதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுறலாம்.
நல்லா மேலே வந்து எண்ணெய் இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு நறுக்கிய கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லியை சேர்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கிரேவி வந்து திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் நான் கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் 2வது தடவை தண்ணி சேர்த்திங்கன்னா அதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நம்மளுக்கு கரெக்டாக போச்சு. ஸோ வந்து அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு நான் வீடியோஸ் போடும்போது எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.